வணக்கம் மக்களே, நீங்க பாக்குறது இம்ரான் சார் குக்கிங் சேனல். நான் உங்க இம்ரான். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஆலு கோபி மசாலா தான் செய்ய போறோம். ஆலு கோபி மசாலா ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் மூணுலையும் சாப்பிடலாம். இட்லி, தோசை, ரோட்டி, சப்பாத்தி எல்லாத்துக்கூடயும் சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். வாங்க, அது ஈஸியாகவும் சூப்பராகவும் நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். மக்களே, 1 கிலோ உருளைக்கிழங்கு, 1 கிலோ காலிஃப்ளவர் வச்சு இன்னைக்கு ஆலு கோபி மசாலா செய்ய போறோம். அதுக்கு 150 ml ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடாகட்டும். மக்களின் 1 கிலோ வெங்காயம், ஒரு 10 ஏலக்காய், 10 லவங்கம், ஒரு 7-8 பட்டை, ஒரு 5 ஸ்டாரு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், பிரியாணி இலை ஒரு 7 பீஸ். இதை அப்படி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நமக்கு பொன்னிறமெல்லாம் ஆக தேவையில்லை, இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 100 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரே அளவு 50 கிராம் இஞ்சி, 50 கிராம் பூண்டு சேர்த்து அரைச்சி வச்சிருக்கேன், சேர்த்துக்கலாம். இதோட பச்சை வாசனை போட வரைக்கும் வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ 1 கிலோ தக்காளியும் 10 பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளியும் அவங்க வந்து கிரேவி கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுறாங்க, ஒவ்வொரு கிலோ சேர்க்குறேன். இதே வீட்டில் ஒரு அரை கிலோ செய்றீங்கன்னா ஒரு 2 தக்காளி மீடியம் சைஸில் ஒரு 2 வெங்காயம், 2 தக்காளி அந்த மாதிரி போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். சரிங்களா? இது வந்து 1 கிலோ உருளைக்கிழங்கு, 1 கிலோ காலிஃப்ளவர், கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் சாப்பிட போகிறாங்க. அதுக்காக தான் இந்த கொஞ்சம் கிரேவி அதிகமாக செய்யணும். சரிங்களா மக்களே? தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கின உடனேயே அடுப்பை குறைச்சிங்க, சிம்மாக வச்சுட்டு அதுக்கப்புறம் மசாலா சேருங்க. அப்போதான் அடி பிடிக்காது. சரிங்களா? இதில் 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1.5 டேபிள் ஸ்பூன் உப்பு எடுத்து வச்சிருக்கேன். இதை அப்படியே சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆலு கோபி மசாலா வந்து நிறைய டைப் இருக்குது செய்கிறதுக்கு. இது வந்து ஈஸியான டைப்பு, உடனே செஞ்சிடலாம். ஸோ வீடியோவை முழுசாக பார்த்துட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சமைக்க ஆரம்பிங்க. சரிங்களா? என்னென்ன தேவை, எவ்வளோ தேவை, அது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நின்று நிதானமாக சமைச்சிங்கன்னா எது சமைச்சாலும் சூப்பராக வரும். சரிங்களா? இப்போ இந்த மசாலா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும், அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். மக்களே, மசாலா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்து நிற்கிது பாருங்கள். இப்போ இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குறைவான தீ கொதிக்க விடுங்க. சரிங்களா? தீயை வந்து அதிகப்படுத்திங்கன்னா மசாலா கருகி தான் போகும். இப்போ குறைவான தீ விட்டிங்கன்னா தான் சூப்பராக ரெடி ஆகும். ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உருளைக்கிழங்க சேர்த்துடலாம். 1 கிலோ உருளைக்கிழங்க தோல் உரிச்சு வச்சுருக்கேன், இதை அப்படி சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் உருளைக்கிழங்கு இதுலேயே நல்லா மசாலாலே வதங்கட்டும். ஏன்னா காலிஃப்ளவர் வந்து உடனே வெந்துடும், உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ ஒரு 10 நிமிஷம் இந்த மசாலா கூடவே மிதமான தீயில உருளைக்கிழங்கு வேகட்டும். சரிங்களா மக்களே? ஒரு 10 நிமிஷம் உருளைக்கிழங்கு நல்லா மசாலா வெந்துருச்சு. ஒரு 2-3 வாட்டி இடையில மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்படியே விட்டுறாதீங்க, மசாலா வந்து கீழே பிடிச்சிரும். எவ்வளோ குறைவான தீ இருந்தாலும் அப்படியே மிக்ஸ் பண்ணாமலே விட்டால் பிடிச்சிரும். சரிங்களா? அதனால் இடையில ஒரு 2 நிமிஷம் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விடுங்க. 10 நிமிஷம் முடிஞ்சு. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சுக்கலாம். சரிங்களா மக்களே? நான் ஒரு 3 லிட்டர் தண்ணி சேர்க்குறேன். தண்ணி சூடான தண்ணி தான், 3 லிட்டர் தண்ணி சேர்க்குறேன். சரிங்களா? ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஃப்ளேமை கொஞ்சம் ஹை பண்ணி விட்டுடலாம். ஹைனா ரொம்ப அதிகமாக இல்லை, மீடியமுக்கும் கொஞ்சம் அதிகமாக. சரிங்களா? ஏன்னா இப்போ 3 லிட்டர் தண்ணி ஊற்றி சேர்த்துருக்கோம்ல, இது வந்து 2 லிட்டராக வர வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். அப்போ தான் கிரேவி வந்து நல்லா திக்காக இருக்கும். சரிங்களா மக்களே? 10 நிமிஷம் உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. தண்ணியும் பாருங்கள் வச்சு நமக்கு நல்லா சூப்பராக கிரேவி திக்காக இருக்க பாருங்கள். இப்போ காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். மக்களே, காலிஃப்ளவரை சுடு தண்ணி போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன். 1 கிலோ காலிஃப்ளவர் இதை சேர்த்துக்கலாம்.
சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மக்களே, காலிஃப்ளவர் 5 நிமிஷம் கொதிக்க விடுவோம். காலிஃப்ளவர் சீக்கிரம் வெந்துடும். அது ஆல்ரெடி நம்ம சுடு தண்ணியில் வேற ஊற வச்சோம் காலிஃப்ளவரை. ஏன்னா காலிஃப்ளவர் பூச்சி இருக்கும். அதனால் காலிஃப்ளவரை கட் பண்ணி சுடு தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டிங்கன்னா அதில் பூச்சி கீச்சி இருந்தால் சேர்த்துரும். அப்புறம் ஒரு 2-3 தண்ணியில் வாஷ் பண்ணிங்கன்னா பூச்சியெல்லாம் போயிடும் அதில். ஸோ ஆல்ரெடி சுடு தண்ணியில் வேக விட்டு ஊற வச்சதால அது நல்லா ஓரளவு வெந்துடும். இப்போ மசாலா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டா 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் கொதிக்க விட்டா போதும். நல்லா சூப்பராக வெந்துடும். அது குழகுழன்னு ஆயிடுச்சுன்னா சாப்பிட்டு நல்லா இருக்காது. அது வந்து அப்படி முழுசாக இருந்தால் தான் அந்த கிரேவி கூட சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சரிங்களா? அதனால் குழகுழ ஆக விட்டுறாதீங்க, குழைய விட்டுறாதீங்க. ஒரு 5-6 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அப்புறம் உடனே எடுத்துடலாம். மக்களே, நம்ம ஆலு கோபி மசாலா ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக நம்ம கஸ்தூரி மேத்தியை கொஞ்சமாக எடுத்து ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்து சேர்த்துக்கலாம். கூடவே 100 ml ஃப்ரெஷ் க்ரீம். இந்த கஸ்தூரி மேத்தியும் ஃப்ரெஷ் க்ரீமும் உங்ககிட்ட இல்லைன்னா விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? இது ரெண்டும் வந்து ஆப்ஷன் தான். இருந்தால் சேர்த்துக்குங்க, இல்லைன்னா நீங்கள் கொத்தமல்லி மட்டும் போட்டு முடிச்சுக்கிங்க. சரிங்களா? காலிஃப்ளவர்லாம் குழையாமல் எவ்வளோ முழுசாக இருக்க பாருங்கள். வேறு லெவலில் நம்ம ஆலு கோபி மசாலா ரெடி ஆகிடுச்சு மக்களே. உங்களுக்கு நான் பிளேட்டிங் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். மக்களே, நம்ம ஆலு கோபி மசாலா பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லேயும் நீங்கள் சாப்பிட்லாம், மதியம் லஞ்சுலேயும் சாப்பிட்லாம், நைட்டு டின்னர்லேயும் சாப்பிட்லாம். இது கூட ரைஸு, சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் வேறு லெவலில் இருக்கும். ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷு, சூப்பரான டிஷ்ஷு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா இம்ரான் சார் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சூப்பர் ரெசிபியோட உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் மக்களே.